பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப தனுசு ராசிக்கு நம்மளுடன் பயணிக்கும் ஜீவராசிகள் எது அப்படிங்கறத நம்ம தெரியணும். ஒவ்வொரு ஜீவராசிகளும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. நம்மள சுற்றி இருக்க ஜீவராசிகளை நம்மளால அடையாளம் கண்டு, நம்மளுக்கு ஏத்த ஜீவராசி எது, நம்ம எதனுடன் பயணிக்கணும், அது நம்மளுக்கு எவ்வளவு நன்மை செய்யும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப எளிமையா இருக்கு. எந்த ஜீவராசி கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கணும், அதுவும் தெரியணும். தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா, விலகி இருக்கிற ஜீவராசிகள் அப்படிங்கிறத விட முதல்ல எந்த ஜீவராசி அவங்களுக்கு நன்மை தரும் அப்படிங்கிறது முக்கியம். கடல் ஆடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கடல் ஆடு. கடல் ஆடுங்கிறது உங்களுக்கு தெரியும். கடல் ஆடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலை. முதலைக்குள்ளதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் கடல் ஆடு, முதலை இதெல்லாம் நீங்க அடிக்கடி பார்க்கும்போது, உங்களுடைய வாழ்க்கையில் நெறைய முக்கியமான ஜீவராசிகள் அப்படின்னாலே, முதல்ல நான் பிக்சர வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத விட, ஜீவனோட முதல்ல பயணிக்க கத்துக்கோங்க. அந்த ஜீவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிங்க. அந்த ஜீவன் இருக்கிற இடத்துல நீங்க கொஞ்ச நேரம் அந்த ஜீவனுடன் கண் பார்வையுடன் இருங்க. அதுக்கப்புறம் நீங்க படத்த வச்சுக்கலாம். அதனால எப்பவுமே நான் சொன்ன இத்தனை ராசிகள் படத்த வச்சுக்கோங்க. ஆனாலும் அந்த ஜீவன்கள் நம்ம கண் எதிரா இருக்கணும். அதனால கடல் ஆடு எங்க இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதேபோல் கழுகு அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்ம விலங்கு அப்படிம்பாங்க. ஆன்மாவுக்குரிய விலங்குகள் அப்படிங்கிற மாரி அர்த்தம். அதனால கழுகு உங்களுக்கு கழுகுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. கழுக பார்க்கும்போதும் உங்களுடைய ஆன்ம சக்தி அதிகரிக்கும். உங்க ஆன்ம சக்தியில் என்ன ஓட்டம் இருக்கிறதோ, அந்த எண்ண ஓட்டத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடல் ஆடு அதுவும் அவ்வளோ அற்புத சக்தியானது. அதேபோல் ஆமையும் உங்களுக்கு ரொம்ப அற்புத சக்தி கூடியது. இதெல்லாம் நீங்க அடிக்கடி உங்க கூட பார்க்குற மாரி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க செல்வ வளமும் நெறைய வாக்குவாதங்கள், நெறைய உங்க வாக்குவாதத்தில் நெறைய குழப்பங்கள், உங்க குரல் உச்சாடம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புத சக்தி இந்த கடல் ஆடு. இதெல்லாம் கடல் ஆடுக்கு இருக்குது, முதலைக்கு இருக்குது, ஆமைக்கு இருக்குது. இத நீங்க அழகா பார்த்துட்டு வந்தீங்கன்னாலே சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஒரு தடவையாச்சும் நீங்க அத வருஷத்துல ஒரு தடவையாச்சும் அந்த மிருகங்கள கண்ணால பார்க்க வச்சுக்கோங்க. ஒரு தடவ பார்த்துட்டு அது உங்க செல்வ வளத்தை மாற்றி கொடுத்துருச்சுன்னா, கண்டிப்பாக அத ரெகுலர் படுத்திக்கோங்க. அந்த அந்த கடல் ஆடு அதெல்லாமே நீங்க பார்க்குற மாரி அடிக்கடி வந்துக்கோங்க. முதலை கண்டிப்பாக முதல பண்ணலாம் இருக்குது. அந்த முதல பண்ணைக்கு போயிட்டு சும்மா கொஞ்ச நேரம் அந்த முதலைய உற்று நோக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாற்றங்களுடன் இருக்குது அப்படிங்கிறது. ஆனா முதலையுடைய கண்ணை உள்நோக்குவது ரொம்ப சிறந்த பலனை தரும். ஆமை ஆமை நகர்தல், ஆமைய எங்கேயாச்சும் வெளிய போகும்போது ஆமைய போறத பார்க்கிறது, இதெல்லாமே உங்களுடைய செல்வ வளர்ச்சிய கூட்ட வைக்கும். அதுவே உங்க சொல்வாக்கு திறன் அடிக்கடி ஆமைய பார்க்க உங்க சொல்வாக்கு திறன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புத சக்தி தான், ஒரு தெய்வ சக்தி நிறைந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். காலபுருஷனின் 9ஆம் பாவம் எல்லாருக்கும் குருவாக நிற்கக்கூடிய தலைமைத்துவம் வாய்ந்தவர்களாகவும், தெய்வ சக்தி நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க என்னன்னா தெய்வ சக்தி நிறைந்தவர்கள்ங்கிறத விட தெய்வத்துக்கு அடிமையானவர்கள் அப்படிங்கிறதை எடுத்துக்கலாம். தெய்வத்துக்கு தொண்டாற்ற பிறந்தவர்கள் அப்படிங்கிறது. அனுமான்ல இருந்து பதஞ்சலி இருந்து எல்லாருமே இந்த தன்மை உடையவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான இது இந்த இடம் தான். இந்த இடத்துல இவங்க மற்றவங்கள் குருவாகவும் நியமனம் செய்யக்கூடியவர்களாகவும் கோயில் காரியங்களுக்கு இது பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கிறவங்க. இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு யானையுடைய தன்மை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யானை அப்படிங்கும்போது அவங்களுக்கு யானை அவ்வளவு பிடிக்கும். ஆனா யானைக்கு அவங்க உணவு கொடுப்பது, யானையை வர்ணிப்பது, யானை கிட்ட அதெல்லாம் செய்தாதான் அவங்களுக்கு மாற்றங்கள் வரும். அதனால கோயில் யானைக்கு போய் இது உணவுகள் கொடுக்கணும். உணவுகள் கொடுத்து அது நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோயில் யானை எவ்வளவு முக்கியமோ, நெறைய இந்த பொதி சுமக்கும் மாடுகள், வண்டியலுக்கு மாடுகள பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த வண்டியலுக்கு மாடுகளுக்கு நீங்க உணவு குடுக்கணும். அதாவது தானம் குடுக்கணும். வண்டியலுக்கு மாடா யாருக்காச்சும் தானம் கொடுக்கணும். சப்போஸ் நீங்க வண்டியலுக்கு மாட எங்கேயாச்சும் பார்த்துட்டீங்கன்னா, அது உங்களுக்கு நெகட்டிவான நெறைய விஷயங்கள கொடுக்கும். அந்த சமயத்தில் நீங்க கண்டிப்பாக நந்திகேஸ்வரர் வழிபாடு எடுக்கணும். சிவன் கோயிலுக்கு போணும். இல்லாட்டா அம்மன் கோயில்ல உள்ள சிவன் வழிபாட எடுத்துட்டு வரும்போது, இந்த மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். அதனால உங்களுடைய ஜீவராசிகள் உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஜீவராசிகளாக நெறைய இருக்குது. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஜீவராசிகள் இருக்குதுங்கிற பார்த்துட்டு, அந்த ஜீவராசிகள் உங்க வாழ்க்கையில எப்படிலாம் பயணிக்குது அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க வாழ்க்கையின் மாற்றத்துக்கு ஒவ்வொரு ஜீவராசியும் தொட்டுட்டு போறத பார்க்க முடியும். பொன் பொருள் சேர்க்கை ஆசைகள் நிறைவேறணும்னா, கண்டிப்பாக உங்களுடைய ஜீவராசி தண்டத்தில் முதலையும், ஆமையும் முக்கிய பங்காக இருக்கும்.
கடல் ஆடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இதெல்லாம் நீங்க அப்புறம் செம்மறி ஆடும் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதாக இருக்கும். அதனால இந்த ஆடுகளினுடைய இத பார்க்கும்போது, உங்க வாழ்க்கையில் நெறைய வெற்றிகள், மாற்றங்கள் உருவாகும். இத வந்து நீங்க வந்து என்ன உணவு அதாவது முதலைக்கு போய் நான் உணவு குடுக்க முடியுமா? அங்க போய் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. முதலை சகதிக்குள் வாழக்கூடிய தன்மை உடையது. சகதியில இருக்கிறது. ஒரு மாரி தண்ணியும், மண்ணும் கலந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அடுத்த ஜீவராசிகள் என்ன? விவசாயிகள். அதனால உங்களால முதலைக்கு உணவு கொடுக்க முடியலன்னா, விவசாயிகளுக்கு நிலத்துக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்தில் போயி, அவங்களுக்கு வேண்டிய உணவுகள், டீ, காஃபி அந்த மாரி அந்த அறுவடை, களை எடுக்கிற இடத்துக்கு போய் செய்யணும். நீங்க அவங்க வீட்டுக்கு போய் செய்வத விட, அந்த முதலை எப்படி நீர்நிலையில் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம உணவு கொடுக்கிறோமோ, அதே நோக்கில் இருக்கும்போது, விவசாயத்தில் வேலை செய்யும்போது, அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு உணவுகள் வாங்கி குடுக்குறது, டீ, காஃபி வாங்கி குடுக்குறது, இந்த மாரி பண்ணும்போது, உங்க வாழ்க்கையில் நெறைய மாற்றங்கள், வெற்றிகள் வந்து அடையும். இந்த வாழ்க்கையில் வெற்றி மாற்றங்கள் வந்து, இந்த ஜீவராசிகளால் மாறக்கூடிய தன்மையை நீங்க எளிதில் உணர முடியும். ஒவ்வொரு ஜீவராசியும் உங்களுக்கு அற்புத செயல்களின் மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஜீவராசிகளாக இருக்குது. எல்லா ஜீவராசிகளும் நன்மை தரக்கூடிய ஜீவராசிகள் தான். ஆனால் சில ராசினர்களுக்கு சில ஜீவராசிகள் கொஞ்சம் நெகட்டிவா குடுக்கறதுனால, அந்த ஜீவராசிய பார்க்கும்போது, அத் அதற்குரிய தெய்வத்தை வணங்கி, அந்த தெய்வத்துக்குள்ள வழிபாடு முறைகளை எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ் உங்கள விட்டு கலைந்து விடும். அதனால உங்கள் உங்களுக்கு உள்ள மிக அற்புத ஜீவராசிகளை தேர்ந்தெடுத்து, அதன் வழியே சென்று வாழ்க்கையில் முன்னேற்றம் பல அடையுங்கள். நன்றி, வணக்கம்.